ஸோ ஒரு வாரத்துக்கு பெயின் கில்லர் இருக்குது, இன்னொரு 4 days தான் இருக்குது. அந்த 4 days முடிஞ்சதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பெயினில் ஃபீல் பண்ணுறானான்னு பார்ப்போம். இங்கே இந்தியன் ஃபுட் வந்து டவுன் டவுன் டொரண்டோவில் நிறைய கிடைக்கும், பட் தமிழ் ஃபுட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி. க்ளீனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓவர். நல்ல வேலை சிபுவும் இருந்தான். சிபு இருந்தனால அவன் வந்து நிறைய க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான். சம்டைம்ஸ் எப்போவும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு நல்ல சாம்பார் சாதம் ஒரு நாள் திடீர்னு சாப்பிட்டோன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு இந்த வெஜ்ஜு கிரேவிங் வந்துச்சு, சாம்பார் அது இதுன்னு. மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஃபைனலி ஒரு ஃபுல் ஹோம் டூர் நான் காட்டிடுறேன். இந்த காண்டோ எப்படி இருக்குது, இந்த காண்டோவோட ரெண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரவுடி பற்றி தான் ஃபஸ்ட்டு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். ரவுடி வந்து மச் பெட்டர் ஆகிட்டாரு, நல்லா ஜாலியாக ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் சோஃபாவில் ஏறக்கூடாது அப்படின்றதுக்காக சோஃபாவில் நான் ஒரு குட்டியாக ஒரு டேம் கட்டி வச்சுருக்கேன். ஸோ மற்றபடி இஸ் டூயிங் வெரி ஃபைன். இன்னைக்கு காலையிலையும் ஃபாலோஅப்ஸ் எல்லாம் நல்லா இருக்குது இந்த ஹாஸ்பிட்டலில். எக்ஸ்பென்சிவ் தான் டவுன் டவுனில், பட் அமேசிங் ஃபாலோஅப். டெய்லி வந்து 2-3 தடவை ஃபோன் பண்ணி எப்படி இருக்கான், ஆள் ஓகேவா அப்படின்னு கேட்டே இருக்காங்க, விச் இஸ் கிரேட். ஹாய் ரவுடி, எப்படி இருக்கீங்க? நல்லா ஆயிட்டேன்னு சொல்லுங்கள். ரவுடி இருக்கமா? டெய்லி எங்கடா போகிற? என்ன பார்க்குற? வா, சொரிஞ்சு விடணுமா அவருக்கு? இருங்க, ஸ்க்ராட்ச் பண்ணிவிடும். வாடா குட்டி பாய், ஸ்ட்ரெச் பண்ணாத பாப்பா, இங்கே வா. அவருக்கு வந்து இப்படி பண்ணாருன்னா நம்ம வந்து ஃபுல்லாக சொரிஞ்சு விடணும், ஒரு பாடி மசாஜ் கொடுக்கணும். ஸோ டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, சரி நல்லா இருக்கானா அப்படின்னு கேட்டாங்க. ஓடி திரிஞ்சு விளையாண்டுக்கிட்டு இருக்கான், ஹிஸ் ஆல் ஃபைன் அப்படின்ற மாதிரி சொன்னேன். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ 2 மெடிசன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஸ்பைனல் கார்டில் இருக்கிற இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்காக, இன்னொன்று பெயின் கில்லர். ஸோ ஒரு வாரத்துக்கு பெயின் கில்லர் இருக்குது, இன்னொரு 4 days தான் இருக்குது. அந்த 4 days முடிஞ்சதுக்கப்புறம் அவன் மறுபடியும் பெயினில் ஃபீல் பண்ணுறானான்னு பார்ப்போம். இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுக்கும் வந்து நம்ம மெடிசன் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் அவன் இதுலேயே ஓகே ஆயிட்டான்னா சர்ஜரி பண்ண தேவை கிடையாது, நம்ம இப்படியே கண்டினியூ பண்ணிடுவோம். இன்கேஸ் ஃப்யூச்சரில் இந்த மாதிரி ஆனால் கூட ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி மெடிசன் கொடுத்தோம் அப்படின்னா ஹி ஷுட் பி ஃபைன். ஏன்னா பெரிய சர்ஜரிஸ் எல்லாம் எவ்வளோக்கு எவ்வளோ தவிர்க்கிறோமோ அது நல்லது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரி, விச் இஸ் வெரி குட். பாப்பா வந்து நல்லா ரெக்கவர் ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி என் பிளான் என்னென்னா, ரவுடியை வீட்டில் விட்டுட்டு நான் வந்து முன்னாடி நம்மளோட பழைய வீடு இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து கீ ஹேண்ட் ஓவர் பண்ணணும். கீ ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வீடை வந்து பக்காவாக க்ளீன் பண்ணணும். ஸோ அதனால் நான் இப்போ டவுன் டவுன்லேருந்து ஸ்காப்ரோ போகிறேன் வீடை க்ளீன் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் ரவுடியை தனியாக விட்டுட்டு போக முடியாது, ஏன்னா அடுத்த ஒரு 2 weeksக்கு ஆளை வந்து நம்ம ஃபுல்லாக மானிட்டர் பண்ணணும். ஸோ அதனால் கேரளோட அக்கா கேத்தியும் வந்து இங்கே வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே வந்து அவங்க இங்கே இருப்பாங்க. அவங்க வந்த உடனே நான் வந்து ஜூட் கிளம்பிடுவேன். அவங்களுக்கு வந்து நேற்றே சமைச்சு வச்சுட்டேன். ஆக்சுவலாக ரவுடிக்காக தான் கோழி வாங்கினேன், சிக்கன் வாங்கிட்டு அவனும் சாப்பிட்டான் நேற்று நைட்டு. நானும் கோழி குழம்பு வச்சு நல்லா சாப்பிட்டேன். ஸோ அது இருக்குது, ரைஸ் வைக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். ஸோ வச்சுட்டு நம்ம வந்து ஸ்காப்ரோ போயிட்டு வீட்டை க்ளீன் பண்ணுவோம். வாங்க போகலாம். க்ளீனிங் எல்லாம் கம்ப்ளீட்டாக ஓவர். நல்ல வேலை சிபுவும் இருந்தான். சிபு இருந்தனால அவன் வந்து நிறைய க்ளீன் பண்ணி கொடுத்துட்டான். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ண ஹெல்ப் பண்ணான். அப்புறம் அவனே மாப் அடிச்சிட்டான். கிச்சனில் இருக்கிற கப்பர்ட்ஸ் எல்லாத்தையும் தொடச்சி இது பண்ணிட்டான். நம்ம மூவ் பண்ணும்போது க்ளீன் பண்ணி கொடுக்குறது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். ஏன்னா இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், இப்போ விட்டுட்டு போகிறவங்க வந்து க்ளீன் பண்ணாமல் க்ளீனாக இல்லாமல் இருந்துச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப கடியாக இருக்கும். மூவினான நாள் என்ன இவ்வளோ அழுக்காக விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அந்த இன்டென்ஷனில் நான் எப்போவுமே ஒரு வீட்டிலேருந்து காலி பண்ணி போகிறேன் அப்படின்னா ஃபுல்லாக பயங்கரமாக க்ளீன் பண்ணி என்னால் மேக்ஸிமம் எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணி கொடுத்துட்டு போயிடுவேன். யூஸ்வலாக எனக்கு ஒரு ஃபிலிப்பினோ டீம் தெரியும், அவங்க தான் வந்து க்ளீன் பண்ணுவாங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு யூனிட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு, இது வந்து 3 bedroom ஹவுஸ், 3 bedroom 1.5 வாஷ்ரூம் இருக்கிற ஒரு வீடு. க்ளீன் பண்ணுறதுக்கு ஆல்மோஸ்ட் $600 சார்ஜ் பண்ணுவாங்க. சரி, எதுக்கு நம்ம வந்து ஒரு ஆல்ரெடி நான் கொஞ்சம் க்ளீனாக தான் விட்டுட்டு போயிருந்தேன், கொஞ்சம் ஃபைனல் டச்சப்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு, ஒரு 2-3 hours ஆகும், நம்மளே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தேன். அது இல்லாமல் நான் இங்கேருந்து கொஞ்சம் ஸ்டஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போக வேண்டியிருந்துச்சு. பேட்டியோக்கு போடுற, பால்கனிக்கு போடுற சேர் அண்ட் டேபிள், அப்புறம் என்னோடய டென்ட்டு, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்துச்சு. ஸோ வந்தாச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, நேராக டவுன் டவுன் போகிறது தான் இப்போ அடுத்த பிளான். ஃபைனலாக ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்ப வேண்டியதா. ஒரு பெட்ரூம், வாஷ்ரூம்லாம் நல்லா பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்பாட்லெஸ்ஸாக க்ளீன் பண்ணியாச்சு.
வீடு கிளீனிங்கெல்லாம் நேற்று ஓவர். அதுக்கப்புறம் வந்து இப்போ செட்டில் ஆயாச்சு. ரவுடியும் தெரியணும், ஃப்ரேமில் வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் கீழே இறங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கேன். சாரும் வந்து நல்லா ஃபார்முக்கு வந்துக்கிட்டு இருக்காரு, நல்லா ஓடி திரிஞ்சுக்கிட்டு இருக்கான். பட் முடிஞ்ச அளவுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன பிளான், இன்றைக்கி நான் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். நேற்று நைட்டு டிவிலாம் பார்த்துட்டு தூங்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 3 o'clock ஆகிடுச்சு. ஸோ அதனால் காலையில் எந்திரிக்கிறதுக்கே 9:30 மணி. ப்ளஸ் இன்றைக்கி வந்து வீட்டிலேருந்து எங்கேயும் போகிற பிளான் கிடையாது. சொன்ன மாதிரி இன்னொரு ஃபியூ டேஸ் இல்லை ஒரு 1 வீக்காவது நம்ம ரவுடியை கூடவே இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றனால ஃபுல் டைம் நான் இன்றைக்கி வீட்டில் தான். க்ரோசரிஸ் எல்லாமே ஆன்லைனில் தான் ஆர்டர் போடுறேன். இன்ஸ்டாகார்ட் நான் பெருசாக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஊபர் டெலிவரிஸில் தான் ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கேன். எல்லாமே ஆர்டர் பண்ணால் டவுன் டவுனில் இருக்கனாலே என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்துடுது. வித்தின் 15-20 மினிட்ஸில் வந்து நிறைய ஸ்டோர்ஸ்லேருந்து வந்துடுது. நான் மோஸ்ட்டாக மெட்ரோலேருந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நோ ஃப்ரில்ஸ் இங்கேருந்து கொஞ்சம் தூரம். எல்லாம் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கிறது. அண்ட் வீடும் ஓரளவுக்கு ஒதுங்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னும் சில செட்டப் மட்டும் பாக்கி இருக்குது. ஹோம் டூர் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் லைட்ஸ் எல்லாம் போடணும். இன்னும் போடாமல் வச்சுருக்கேன். சில லைட்ஸ் எல்லாம் வாங்கி ஒரு 3 மாதம் ஆச்சு. பட் எப்படியும் நான் மூவ் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்தனால நான் அந்த வீட்டில் அந்த லைட்ஸ் எல்லாம் நான் போடலை. அதனால் இங்கே வந்து அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ மோஸ்ட்லி நாளைக்கு இல்லை நாளான்னைக்கு அந்த லைட்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா நம்ம வந்து ஃபைனலி ஒரு ஃபுல் ஹோம் டூர் நான் காட்டிடுறேன். இந்த காண்டோ எப்படி இருக்குது, இந்த காண்டோவோட ரெண்ட் என்ன அப்படின்றது எல்லாமே. ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் தான். டவுன் டவுன் வந்துட்டாலே ஹாப்பனிங்காக இருக்கும். கீழே போனாலே ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். என்னடா வெளியில் போய் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். ரவுடி சிக்கானனால பெருசாக அவனை தனியாக விட்டுட்டு நான் இப்போ போகிறது கிடையாது. பட் ஒரு விஷயம் என்னென்னா, நாளையிலேருந்து கொஞ்சம் ரவுடியை தனியாக விட்டு பழக்க போகிறேன். அட்லீஸ்ட் ஒரு 10 minutes 20 minutes அந்த மாதிரி. ஏன்னா எப்படியும் நம்ம ஒரு வாரம் கழித்து வேலைக்கு போகிறதுனாலும் இமீடியட்டாக ஒரு ஃபுல் டே நான் இவனை விட்டுட்டு போகிறேன் அப்படின்னா ஆங்ஷியஸ் ஆகிடுவான், ரொம்ப குலைப்பான், அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் திரும்பி பழக்கணும். இப்போ வந்து ஃபுல்லாக அட்டாச் ஆகிட்டான். இப்போ இந்த ஒரு 3-4 டேஸாக ரொம்ப ஓவர் செல்லமாக அவருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்குது. அவர் மாத்திரை சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும், குதிக்கக்கூடாது, ஓடக்கூடாதுன்றனால நான் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோமா. ஸோ அதனால் இப்போ எப்படியும் அவனை வீட்டில் தனியாக விட்டுட்டு போனோன்னா சாரு கத்தி அழ ஆரம்பிச்சிருவார். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் பண்ணணும். இன்றைக்கி அடுத்த பிளான் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. வீடியோவும் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ ஃபோட்டோஸ்னு ரவுடியை வச்சு இன்ஸ்டாவில் ரீல் பண்ணுறதுக்காக சும்மா ஒரு குட்டி கண்டென்ட் ஒன்று முன்னாடியே இன்னொருத்தர் பண்ணியிருந்தது தான். நான் அதை பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. ரவுடியை வச்சு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றனால பண்ணியிருக்கேன். பார்ப்போம், போடுறேன் சீக்கிரமாக இன்ஸ்டாகிராமில். ஐயோ, அங்க பார்த்துட்டு அப்படியே நம்மளை பார்க்குறாங்களே. இப்படியே அடுத்தது நேற்று க்ரோசரி வாங்கினதில் சிக்கன் இருக்குது. சிக்கன் வச்சிடலான்னு பார்க்குறேன். வச்சுட்டேன்னா அடுத்த ஒரு 2-3 டேஸ்க்கு நம்மளும் சாப்பிடலாம். இன்றைக்கி சாயங்காலம் தலைவனுக்கு சாப்பாடு போடும்போது மருந்து கொடுக்கறதுக்கு அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த பிளான் குக்கிங் தான். பட் சமைக்கிறதுக்கு முன்னாடி சாப்பாடு ரொம்ப முக்கியம். பசிக்கிறது. மணி 2 ஆயிடுச்சு. ரீசண்டாக உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை, ஒரு தடவை தான் சமைச்சிருக்கேன் இந்த வீட்டுக்கு வந்து ஆனால் 2 வாரம் ஆச்சு. நிறைய டேக் அவுட்டில் தான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அதில் இங்கே இந்தியன் ஃபுட் வந்து டவுன் டவுன் டொரண்டோவில் நிறைய கிடைக்கும். பட் தமிழ் ஃபுட் கிடைக்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஸோ 2 இடத்துல தான் நான் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஒன்று மெட்ராஸ் கறி ஹவுஸ், அது இல்லாமல் சாஃப்ரான் ஸ்பைஸ் கிச்சன். மெட்ராஸ் கறி ஹவுஸில் நான் போயிட்டு ஒரு ஃபுல் வீடியோவே போடுறேன். அது வந்து எனக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க டிஃபன் சர்வீசஸ்லாம் கூட வச்சுருக்கிறாங்க, அனுப்ரியா அப்படின்னு சொல்லிட்டு. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் நெக்ஸ்ட் வீக் வந்து vlogல போடுறேன். ஆக்சுவலாக லாஸ்ட் வீக்கே அவங்க இதில் போயிட்டு வீடியோ எடுக்கிறதா இருந்துச்சு. அப்போ தான் ரவுடி வந்து ரொம்ப சிக்காயிட்டான். ஸோ அதனால் அங்கே போயிட்டு வீடியோ எடுக்க முடியல. ஸோ இந்த வாரம் எப்படியும் நான் அங்கேயும் போய் நான் வீடியோ எடுப்பேன், அது காட்டுறேன். அவங்களோட சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். அல்டிமேட்டாக ஹோமில் செய்கிற மாதிரியே இருக்கும், வீட்டில் செய்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அனுப்பூர்ணா கேட்ரிங் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தான் மெட்ராஸ் கறி ஹவுஸும். அண்ட் இன்னொரு கடை வந்து நான் இப்போ அடிக்கடி சாப்பிட்டுட்டு இருக்கிறது சாஃப்ரான் ஸ்பைஸ் கிச்சன். எனக்கு யூஸ்வலாக சவுத் இந்தியன் சாப்பாடு, நம்ம தமிழ் சாப்பாடு தான் ரொம்ப பிடிக்கும். சாஃப்ரான் ஸ்பைஸ் கிச்சன் வந்து ஸ்ரீலங்கன் தமிழ் ரெஸ்டாரண்ட். ரொம்ப நல்லா இருக்குது. அதுலேயும் ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட சாம்பார் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும். 1+1 ஆஃபரும் போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் டவுன் டவுன் டொரண்டோவில் இருந்தீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நேற்றும் அது ஒன்று ஆர்டர் பண்ணி எடுத்தேன். இதாக இருக்குது சாம்பார் ரைஸ். அதை தான் சூடு பண்ணி அதில் அப்படியே கொஞ்சம் ஊறுகாய் வச்சு ப்ளஸ் தயிரையும் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். நான் சாப்பாடு போட ஆரம்பிச்சோன்னே இங்கே ஒருத்தர் ஃபுட்டுக்கு வந்து நிற்கிறாரு. ரவுடி, உனக்கும் சாப்பாடு வேணுமா? சரி, சூடு பண்ணி தரேன். ஓகே, ரவுடிக்கு சாப்பாடு வச்சாச்சு. அவர் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நமக்கு சாப்பாடு சூடாயிருச்சு. பை த வே, இன்னைக்கு நம்ம டொரண்டோவில் மழை லைட்டாக தூரிட்டு இருக்கு. அப்படியே
$16 டேக்ஸ் எல்லாம் சேர்த்து குதிக்காதடா, தூக்கி விடுறேன். இவன் வேற குதி. நம்ம எங்கே உட்காந்துருக்கோமோ அங்கே தான் இவருக்கு உட்காரணும். இந்தியா காசுக்கு $16 ஆல்மோஸ்ட் 1000 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் 1+1 ஆஃபர் போட்டிருக்கிறனால நம்ம 2 பாக்ஸாக வாங்கினோன்னா ஒரு 3 மீலுக்கு சாப்பிட்லாம். ஏன்னா குவான்டிட்டி கம்மி தான். ஒரு மீலுக்கு முக்கால்வாசி முடிச்சிடலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு 3 மீலுக்கு, எனக்கு 3 மீலுக்கு வரும். நல்லா சாப்பிட்றவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 1 மீல் இல்லை 2 மீலுக்கு தான் வரும், 2 டப்பாவும் சேர்த்து. ஸோ அது மட்டும் தான். டவுன் டவுனில் சாப்பாடு ரொம்ப 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 எக்ஸ்பென்சிவாக இருக்கும். சம்டைம்ஸ் எப்போவும் நான்வெஜ்ஜாக சாப்பிட்டுட்டு நல்ல சாம்பார் சாதம் ஒரு நாள் திடீர்னு சாப்பிட்டோன்னா அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு இந்த வெஜ்ஜு கிரேவிங் வந்துருச்சு, சாம்பார் அது இதுன்னு. ஸோ அதனால தான் இப்போ கொஞ்சம் நாளாக அப்பப்போ வெஜிடேரியனும் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனால் செம்மையாக இருக்குது. ரவுடிக்கு சிக்கன் இஸ் கெட்டிங் ரெடி. நமக்கு இங்கே வெட்டி இருக்கு, குக்கிங் ரெடிட்டேன். அடுத்தது அப்படியே குக்கிங் ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். குக்கிங் ஓவர், கரெக்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் கிச்சனும் க்ளீன் பண்ணி வச்சிட்டேன் ஃபுல்லாக. அடுத்து எடிட்டிங் வேலைகள் கொஞ்சம் இருக்கிறது. ரவுடியோட ஒரு ரீல் பண்ணேன் இல்லையா, ஸோ அதை எடிட் பண்ணணும். எடிட் பண்ணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு அந்த வேலை தான். ரவுடி என்ன பண்ணுது? வாட் ஆர் யூ டூயிங்? மசாஜை போட்டோன்னா ஒரு ஸ்ட்ரெச்சிங் போடுவார். என்னடா ரோடி, அப்படி தானே?